ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செட்டோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த பெயிண்டிங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் வீடியோ. நம்மளோட 50th வீடியோ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு நான் என்னென்ன கலர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வயலட் எடுத்திருக்கேன், பேர்ல் ப்ளூ எடுத்திருக்கேன், கோல்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி இதோட 2 பீஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேர்ல் ப்ளூவை எடுத்து இந்த சின்ன பீஸோட சென்டரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா காய வச்சிடலாம். உங்களுக்கு செகண்ட் கோட்டிங் தேவைப்பட்டதுன்னா செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 கோட்டிங் கொடுத்துருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் சைஸ் இருக்கும்ல, அதில் வந்து 3 ரவுண்ட்ஸ் இருந்தது. சென்ட்ரும் லாஸ்ட் ஒன்னையும் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதுக்கு இடையில வரது வந்து வயலட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் வந்து வேறு ஐடியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் அதில் போட்ட இம்ப்ரெஷன் எதுக்குமே நம்ம வந்து டீட்டெயில் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ரொம்ப வீடியோ லென்த் அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியாத இடத்துல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வயலட் போர்ஷன் அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வயலட் அடிச்சுட்டே வரேன். வயலட் அடித்ததுக்கப்புறமா அந்த பெரிய சைஸ் பென்னிலையும் அடிச்சிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக நான் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து எடுத்துருக்கேன். கோல்டு வந்து இந்த ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு கொடுத்து நல்லா காய வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பேக் சைடு கொடுக்கணும். இதுவும் ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக இந்த டெரகோட்டா ஜுவல்லரியில் ப்ராசஸ் அதிகம்தான். பொறுமையாக பண்ணினா தான் நம்மளால் பண்ண முடியும். ஃபுல்லாக முடிச்சுட்டு அது காய வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டிக் பீட்ஸுக்கும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கோல்டு கொடுத்து கொடுத்து காய வச்சுக்கலாம். பேக் சைடும் நான் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த கோல்டு செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டேன், பேக் சைடும் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த இயரிங்கும் நான் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வயலட் இருந்ததில் அதில் கொஞ்சமாக லைனாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைனாக போட்டுட்டு இதுக்கு அடுத்த பீஸில் டாட்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த டாட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த இயரிங்க்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள போர்ஷன் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே உள்ள ஜிம்கிக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த வயலட் இருக்குல்ல, அதில் டாட்டாக கொடுத்துருப்போம், அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி கோல்டு கொடுத்து டிசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இடையில பீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த பீட்ஸ் வந்து நான் ஒரு 22 பீட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 22 பீட்ஸ்க்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வயலட் பெயிண்ட் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் பெயிண்ட்டை வந்து கையில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் வந்து லைட்டாக வாட்டர் விட்டுக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெடி பண்ணி வச்ச பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஒருவேளை இது கையில் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டாம். நல்லா தேய்க்கணும், நல்லா சூடாக ஆகிற அளவுக்கு தேய்க்கணும். நம்ம பாடி ஹீட்லேயே அந்த பெயிண்ட் வந்து அந்த பீட்ஸில் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும்.
இது உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் கோட்டிங் இதே டைப்பில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே காய வச்சு எடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் வார்னிஷ் அடிச்சிடலாம். டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக இந்த போர்ஷன் ஃபுல்லாக வார்னிஷ் அடிச்சிக்கலாம். இதுலேயும் பெயிண்ட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு அடிச்சுட்டு அதை காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு அடிக்கணும். இந்த மாதிரி குட்டி பீட்ஸ்க்கு நம்ம எப்படி பெயிண்ட் வார்னிஷ் அடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வார்னிஷ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் வார்னிஷ் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு நான் காய வச்சுக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சில் வச்சோன்னா ஒட்டாமல் இருக்கும், அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வார்னிஷ் லைட்டாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குவோம். அதனால் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்ம செஞ்சு வச்ச அந்த பெண்டன்ட் செட் இயரிங் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்திருக்கேன். 3mm ஃப்ளாட் பேக் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன், ரவுண்ட் குந்தன்ஸ். இதை வந்து இந்த பீஸில் நெக் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். நான் சொன்னல ஃபஸ்ட்டே இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் வந்து வேறு எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலை. நான் வந்து இந்த குந்தன்ஸ் வச்சுக்கணும், கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இந்த குந்தன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட பேக் சைடு இருக்குல்ல, லைட்டாக க்ளூ டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் கீழே விழுகாமல் வரும். டேரெக்டாக இதில் வச்சிடலாம். ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால கையில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லைனா பெயிண்ட் ப்ரஷ் இந்த மாதிரி எதாவது வச்சுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த பீஸ்லேயும் வச்சுக்கிறேன். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இயரிங் செட்லேயும் நான் இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். அந்த ஜிமிக்கியில் மட்டும் கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஜிமிக்கியில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக க்ளூ வச்சுக்கிறோம். அந்த செட்டில் ஒட்டுற மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டலை. ஒவ்வொரு குந்தன்ஸையும் இதே மாதிரி எடுத்து ஒட்டிக்கிட்டே வரேன். இது மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் வச்சதுக்கப்புறமா மேல் போர்ஷன்லேயும் வச்சுட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வச்சா போதும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து அந்த ஸ்டெட் ஹூக் வைக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன். இதை காய வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த போர்ஷன்லேயும் வச்சிடலாம். இப்போ எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 இயரிங்கும் ரெடி. இப்போ இந்த இயரிங்கில் வந்து இந்த ஸ்டெட் ஹூக்கு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அசம்பிளிங்க்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னா டெரகோட்டா பீட்ஸ், 3mm ஆன்டிக் கோல்ட் பீட் எடுத்திருக்கேன், கியர் ஒயரு, கியர் லாக்கு, இந்த ஹூக் எடுத்திருக்கேன், ஸ்டெட் ஹூக் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜரி ரோப் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த நெக்லஸ்க்காக. ஃபஸ்ட்டு இயரிங் வந்து அந்த ஹூக் வச்சு நாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதில் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மேலே வச்சுருக்கேன். நான் சென்டரில் வச்சோன்னா இந்த
தோடு வந்து ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஃபெவிக்விக் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த ஹூக் வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறமா இந்த ஃபெவிக்விக்கை கொஞ்சம் இது மேலேயும் வச்சுக்கிறேன். அதாவது அந்த எட்ஜில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. இதை காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெக் செட்டை கோத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 கியர் லாக் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இந்த நெக் செட் கோக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஜரி ரோப்பில் அந்த ஹூக்கில் வந்து இந்த கியர் வயரை விட்டு மடிச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து லாக் பண்ணிடலாம். நான் வந்து லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 ஆன்டிக் கோல்ட் பீட் போட்டுக்கிறேன். 3 mm சைஸ் இது. இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டெரகோட்டா பிளெயின் பீட் இருக்குல்ல, அது ஒன்று போட்டுடலாம். மொத்தமாக 22 பீட் பண்ணியிருக்கோம். 2 சைடும் 9 9 வரும். இந்த பெரிய பீட்ஸ்க்கு இடையில் 4 பீடு வரும். ஒரு டெரகோட்டா பீடு, ஒரு 3 mm ஆன்டிக் பீடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோத்துட்டே வரேன். ஃபுல்லாக இந்த மாதிரி கோத்துக்கிட்டோம். இந்த பெரிய பீடு வரும்போது அதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஆன்டிக் பீட், ஒரு டெரகோட்டா பீட், மறுபடியும் ஒரு ஆன்டிக் பீட் போட்டுட்டு இந்த பெரிய பீட்ஸ் போடுறோம். கரெக்டாக மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த பெரிய பீட் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்டிக், ஒரு டெரகோட்டா, ஒரு ஆன்டிக். இதே மாதிரி இந்த ஃபுல் செட்டையும் நான் வந்து முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் எண்டிங்கும் பண்ணியிருக்கோம். ஃபுல் போர்ஷனும் முடிச்சிட்டேன். நான் வந்து முடிச்சதும் காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்டிங்கில் கியர் லாக் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டை முடிச்சிட்டேன். இயரிங்கும் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.